Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பி மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து ஒரு நியூஸ் வந்துருந்தது. ஸோ அந்த டீல் வந்து ஆல்மோஸ்ட் டன்னு, ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே கேப் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் கேப் ஆச்சு. ஸோ அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டாக மட்டும் வந்து ஸ்லைட்டாக மேலே போய் க்ளோஸ் வந்து 24 ட்ரேடட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 24.50 இருக்குது. ஆனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 24.30, 31 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நாளைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் லீவு. ஓகேவா? அதனால நம்மளுக்கு வந்து குளோபல் நியூஸ் வந்து குளோபல் மார்க்கெட்லேருந்து வராது அன்லஸ் அண்ட் அன்டில் திரும்பி இந்த யூஎஸ் ஈரானுக்கு பற்றி ஃபர்தர் அப்டேட்ஸ் எதுனா கிடைச்சது யூஎஸ் சைட்லேருந்தோ இல்லை ஈரான் சைட்லேருந்தோ கிடைச்சது அப்படின்னா அதுதான் வந்து நாளைக்கான ட்ரிகராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஓகேவா? அதை மைண்டில் வச்சுங்க. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி அதை மைண்டில் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் 28th மே இருக்குது பார்த்தீங்களா, தேர்ஸ்டே, பக்ரீத்துக்காக வந்து நம்மளுக்குமே லீவு. ஸோ அதனால இந்த வாரம் ஒரு ட்ரங்கேட்டட் வீக்காக இருக்க போகுது. ஸோ வியாழக்கிழமை லீவு, அப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ட்ரேடிங்கிறதுனால நான் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்றதுனால நானும் வந்து பெருசாக எதுவும் புது ஃப்ரெஷ் ரேட்ஸ் எதுவும் பெருசாக போடல. இந்த ரேட்ஸ் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஆனால் வியூவாக பார்த்தீங்க அப்படின்னா அது இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத வியூவாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ நான் சார்ட் வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு சேனலில் இருந்துச்சு, இன்னொன்று பெரிய சேனலாக இருக்குது. ஸோ ஓகேவா? இது இல்லைன்னா இந்த சேனலுக்குள்ளே கன்சாலேட் ஆகும், அப்படியே இல்லைனா அது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக டேக்கன் அவுட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஏன்னா டிப் இருந்துச்சுன்னா ஸோ இந்த லோ வச்சு நீங்கள் வந்து லாங் போகலாம். அதான் டிப் இருக்கணும். ஸோ அது மேபி இந்த இந்த டிப் வருதா இல்லை இந்த கேப் இல்லாதான்னு தெரியல. பட் ஆனால் ஸ்விங்காக பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கலாம். பட் மேலே போகுது அப்படின்னா மேலே வந்து நம்ம முன்னாடி நிறைய ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி வருதா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சேனலும் இந்த கேப்பும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பிளே ஆகிற ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் அது உடச்சிது அப்படின்னா பொறுமையாக மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த சேனலில் இருக்கும்போது சொன்னீங்க பார்த்தீங்களா, அது உடஞ்சதுன்னா அப்படியே பொறுமையாக மேலே போயிட்டு வந்துடும். அதே மாதிரி இங்கே கீழே வந்து ஃபார்ம் ஆகும்போதும் கீழே ஒரு சேனல் முன்னாடி மார்க் பண்ணியிருந்தேன், அதே இப்போ டெல் பண்ணியிருந்தேன். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து அந்த 23,400 நம்ம லாங் எடுத்தோம் இருக்கா. அப்போ வந்து அதே மாதிரி தான் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்ற ஆங்கிள் தான் பண்ணணும். ஸோ இப்போ அங்கே பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். 24,300 கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ போனட்டு 24,300 தான் கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் வந்து அழகாக மேலே போச்சு. அதான் நீங்கள் அது ஸ்விங் லாங்காக எடுத்திருந்தீங்கன்னா எடுத்து அந்த ட்ரையில் மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே போதும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன், இங்கேயும் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து பெருசாக அக்ரெசிவாக ஷார்ட்ஸ் எடுக்கல, அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டேன். நாளைக்கு என்ன பார்க்கலாம். இது மாதிரி ஏறிச்சுன்னா இப்போ இந்த கேப்பில் வந்து இந்த கேப் ஜோன் சொல்லி பார்த்தீங்களா, அந்த கேப் ஜோன் வந்து வேணும் வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இது பிரேக் அவுட் மாதிரி லைட்டாக பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பக்காவாக கன்சல்டேட்டே இருந்துச்சு, அதனால அது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஆச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த ஹைட் வரைக்கும் போகுன்றதுனால நான் அக்ரெசிவ் அதுவும் ஷார்ட்ஸ் எதுவும் இல்லை. இது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, ஃப்ளைட் பேரிஸ் பொசிஷன் வச்சு அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கமிங் பேக் டு எம்டிஎம்மாகவே பார்ப்போம். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தருக்கு நம்ம டீச் பண்ணுறோம்ல, ஸோ அந்த தொண்டு வந்து ஆக்சுவலாக ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 44 ரூபா நெகட்டிவ். அந்த 44 ரூபாயில் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 26th வந்து ஒரு கொஸ்டின் வச்சிருந்தீங்க அவருக்கு. 26th ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். ஆக்சுவலாக அதுதான் வந்து 26th இல்லை, சாரி செகண்டில். 26th இதில் கொஸ்டின் இல்லை, நேற்று கட் பண்ணுறேன். செகண்டில் வந்து நான் ஒரு ஸ்டாட்டில் வச்சிருந்தேன், அந்த ஸ்டாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டாட்டில் தான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆஃப் எம்டிஎம் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது பே ஆஃபாக பார்த்துட்டு பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா சரி மார்க் பண்ணிக்கணும்னு தெரியல, ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். ஸோ வந்து சேவ் பண்ணியிருந்தேன்னா அதையும் பார்த்தேன். அதை நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தேன் அந்த கொஸ்டின். அது பார்த்தீங்கன்னா தெரியும், அது எதுவும் இல்லை, அதோட பேர் நான் ட்ராக் பண்ணல. ஸோ அது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டில் 23,500 அப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே வந்துச்சு, நல்லா அது பிஇபியில் வந்துச்சு. நான் பே ஆஃப் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அதை என்ன பண்ணியிருந்தேன், இதை கட் பண்ணி இங்கே 280 நவுத்திருந்தேன் காலையில். அதுக்கப்புறம் இந்த புட்டையும் வந்து கொஞ்சம் நவுத்தி இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இப்படி இருக்கும் பே ஆஃப் வந்து இப்படி இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது, மார்க்கெட் வந்து புலிஷாக மாறினதுனால. அது நான் பே ஆஃப் இருந்துச்சுன்னா மேபி நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லைன்னா அதே மாதிரி ரிலேட்டடாக பே ஆஃப் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னு பார்க்குறேன். அதே மாதிரி ரிலேட்டடாக பே ஆஃப் இல்லை, நான் அது பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேடர் வச்சுருந்தேன். இந்த லேடர் உங்களுக்கு தெரியும், இந்த லேடர் வந்து இப்போ இப்படி இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ரிஸ்க்குன்றதுனால இன்னும் நல்லா உள்ளே வரட்டும். அந்த 24,200 வரும்போது இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணேன். இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, ஒன்று நான் இதை தூக்கி இங்கே போடணும், அப்படி இல்லைன்னா இதை நல்லா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரித்து இப்படி வச்சுருவேன். பிரித்து இப்படி வச்சுருவேன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரிஸ்க் இப்படி சின்னதாகிடும். ஸோ இந்த இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் புக் பண்ணி கரைஞ்சிருக்குல்ல,
அதை நவுத்தி இங்கே போடணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது அது கொஞ்சம் எம்டிஎம்மாக கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு நேற்றுலேருந்து. ஓவரால் அந்த இதில் வந்து அதுக்கப்புறம் நம்ம இதிலே பிரித்து பார்த்தா கூட தெரியும் இது இது என்னென்ன இம்பாக்ட்னு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜூன் வந்து நல்ல இம்பாக்ட். அவ்வளோதான் ப்ராஃபிட்டே இருந்துச்சு. அந்த ப்ராஃபிட் அப்படியே வந்து கொஞ்சமாக குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ 30th ஜூனில் மீதி இருக்க பொசிஷனுக்குள்ள 30th ஜூனில் தான் இருக்குது. இப்போ 30th ஜூன்லேயே வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி வந்து எம்டிஎம் வந்து 70% இருக்குது. ஸோ அது ஒன்றும் இல்லை, பெரிய மூவ். ஓகேவா, மார்க்கெட் வந்து இன்னொரு 200 பாயிண்ட் கன்சால்டேட் ஆச்சுனால இது மோஸ்ட்லி சரியாயிடுன்ற மாதிரி தான் பிரச்சனை வச்சிருக்கேன். எல்லாமே எதுவுமே இல்லை, க்ளோசர் எக்ஸ்பைரி எதுவுமே இல்லை. நான் அன்றைக்கே சொன்னே வருங்களா, க்ளோசர் எக்ஸ்பைரி வச்சிருந்தோம்னா இன்னும் பயங்கர பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ 26 ரீடிங்ஸில் தான் பொசிஷன் வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அதில் ஏதாவது ஷெல் பண்ணியோ ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருந்தோம்னா இந்த மூவ் வந்து தாங்காது. ஓகேவா, நம்ம ஒரு நாள் 2 நாள் இருக்கிறதுனால நான் தான் ஜென்ரலாக எப்பவுமே சொல்லுவேன், க்ளோசர் டு எக்ஸ்பைரி வரும்போது புக் பண்ணிங்க. அது மந்த்லி எக்ஸ்பைரி வரும்போது வந்து திடீர்னு பெரிய மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரினா ஆகும் தெரியல, மேபி நேராக 24,200 நாளைக்கு க்ளோஸ் ஆச்சுனாலும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அது உஷாராக பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அப்புறம் கம்மிங் பேக் டு நம்மளோட வருவோம். ஸோ நான் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடதுல வந்து 18 ரூபா நெகட்டிவ். ஸோ இதுலேயும் அதே தான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த செகண்ட், ஓகேவா, அந்த செகண்ட் ஜூனில் வந்து நான் 1 லாட் வச்சிருந்தேன். ஸோ அது வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணியிருக்கேன். ஆனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லாட்டுக்கே வந்து ஆக்சுவலாக 7,000 தான் ப்ராஃபிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 5,500 கம்மியாயிடுச்சு இன்னைக்கு. மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி நான் 26 அதெல்லாம் வந்து காலையில் இருந்துச்சு பொசிஷன். ஸோ நான் காலையில் ஓப்பன் ஆகும்போதே வந்து ஆக்சுவலாக இங்கேயே கட் பண்ணுறேன் இந்த பொசிஷன். அதுக்கு மேலே அது வச்சிருந்தோன்னா தாங்காது. செல் பண்ணியிருந்தேன், அது ப்ராஃபிட் தான் புக் பண்ணேன். மொத்தமாக ப்ராஃபிட் தான் புக் பண்ணேன். வச்சிருந்தோன்னா அது அவ்வளோதான், 100 பாயிண்ட் ஏறிட்டு இருக்கும். 100 பாயிண்ட்னா 19,000 இதுலேருந்து இன்னும் நெகட்டிவ் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் நான் அதை போய் ஃபைட் அவுட்லாம் பண்ணுறது க்ளோசர் எக்ஸ்பைரி வரும்போது இது தான் இந்த மூவில் வந்து பார்த்தீங்கன்னா 5th செகண்ட் கூட கம்மியாச்சு. 26th மேல க்ளோசர் எக்ஸ்பைரியில் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஜாஸ்தி ஆச்சு. வச்சிருந்தா இன்னும் அதோட இம்பாக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நான் க்ளோஸ் பண்ணது வந்து இங்கே, ஆனால் இப்போ வந்து 321 காமிக்கிட்டேன் கரண்ட் ப்ரைஸ். ஸோ அதனால் அதை வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 30th ஜூனில் தான் இருக்குது. 30th ஜூனில் நான் இதுவாக தான் வச்சிருப்பேன் எல்லாமே. சரி, இது வந்து லேடரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக ப்ராஃபிட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது வந்து மேலே ஏறினாலும் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் ஆனால் இது வந்து கால் லேடரு. ஓகேவா, ஸோ அதனால தான் கால் லேடர்ஸ்னால் எப்பவுமே வந்து மேலே போனாலும் நல்லா பொறுமையாக ஃபாஸ்ட்டாக போனாலும் சரி, பொறுமையாக போனாலும் சரி, நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். அப்புறம் நம்மளோட இந்த ஏற்றம் அக்கௌண்ட் இருக்குல்ல அதில் பார்ப்போம். அதுலேயே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்றைக்கி வந்து நேற்றுலேருந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 29 ரூபா நெகட்டிவில் இருக்குது. அதில் மேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 அதையும் பிரித்து பார்த்துக்கலாம். ஸோ 26ன்னு எடுத்தோம்னா 26 எக்ஸ்பைரியில் வந்து நான் அதுவும் அதே மாதிரி தான் காலையிலே கட் பண்ணிட்டேன். நான் அதுக்கு மேலே வந்து எப்பவுமே இப்போ மண்டேக்கு மேலே வந்து நான் அதை எப்பவுமே பண்ணுறதில்ல. 26 மீன் போடுவேன். இப்போ 26 மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த லிங்கை வந்து பை பண்ணும்போது நான் 150 பை பண்ணேன், 270 பை பண்ணேன். அது இப்போ எங்கே இருக்குது பாருங்க. சரியா, அதுக்கே வந்து டேஸ் ஃபீல் வந்து அவ்வளோ வந்துச்சு. இப்போ இன்னொரு 100 ரூபா சேர்த்து வந்திருந்தால் கண்டிப்பாக இதுவும் வந்து பெரியதாக வந்திருக்கும். இது வந்து ட்ராக்கிங் வச்சுருந்தேன். இந்த ட்ராக்கிங் வந்து புக் பண்ணது வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து ஸோ 26th மே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக 44,000 ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா, இன்றைக்கி அது 9 ரூபா நெகட்டிவ் டேவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்னா அது ஒரு 53 ரூபா இருந்துச்சு நேற்று, அதுதான் வந்து 44 ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக வந்து நான் சொன்னேன்ல, ஏன்னா கேபிட்டல் வந்து 5 லேக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா, ஸோ அதுக்கே எனக்கு வந்து இது பெரிய அமௌண்ட்டுன்ற மாதிரி தான் யோசிக்கும். ஸோ அதை வந்து புக் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் செகண்ட் மே கொஸ்டின்ஸ் இருக்குது. சரி, அது ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். சரி, செகண்ட் மேவோட கொஸ்டின் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சரி செகண்ட் ஜூனோட பொசிஷன் இருக்குது. செகண்ட் ஜூன் எப்போ ஜூன் வருதா, சாரி செகண்ட் ஜூனோட பொசிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்து 18 ரூபா நேட்டில் இருக்குது. இல்லை அதான் மேஜர் கல்ப்ரிட்டு. நான் அந்த கொஸ்டின் சீக்கிரம் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அதில் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மாற்றி போட்டுட்டேன். நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வச்சிருந்தேன். இது நான் புக் பண்ணும்போதே 623 புக் பண்ணினேன். அப்புறம் 620 புக் பண்ணி 320 செல் பண்ணேன். அப்புறம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வர மாதிரி இருந்துச்சு. அதையும் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். 384 ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு ஆக்சுவலாக இதை வந்து செல் பண்ணிட்டேன். 24ம் அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து 24,500 வச்சிருக்கேன். இது பிஎஃப்ஆ இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பிஎஃப்ஆ இருந்ததுன்னா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து செகண்ட் ஜூன். ஸோ செகண்ட் ஜூன் வந்து ஆக்சுவலாக 1000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 20 பிஎஃப் வந்து இதுதான். இதோட பிஎஃப் வந்து இப்போதைக்கு தான். ஸோ இல்லை பிஎஃப் வந்து இது இல்லை. ஆக்சுவலாக நான் இதையும் புக் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் புக் பண்ணிட்டேன். நான் இன்னும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணி நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 380லையும் இது வந்து புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா 24. ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்னா இந்த 2 லக்கு இப்படி புக் ஆகிடும். புக் ஆகிட்டு இது வந்து 24ல் வந்து இங்கே செல் ஆகும். ஓகேவா, மேபி அந்த ஹைட்டு கொஞ்சம் கம்மியாகும். இப்படி இருக்கும் பிஎஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ 24,500 வரைக்கும் வரும். ஸோ இந்த பிஎஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ ரிஸ்க் வந்து இங்கே என்ன ரிஸ்க் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே ரிஸ்க் வந்து இங்கேயும் வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை நோட்டிருக்கேன். அது நாளைக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரூபா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 23 ரூபா 24 ரூபா இருந்துச்சு. அதில் தான் வந்து 18 ரூபா போயிடுச்சு. ஸோ அப்போ தான் பொசிஷன் நல்லா ஒய்டாக வரதுனால நான் வந்து ரேஞ்ச் மட்டும் அகாமடேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கீழேயும் வந்து உஷாராக மெயின்டைன் பண்ணணும்.
அப்படின்ற ஆங்கிளில் மட்டும்தான் இதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அதுவும் 30th ஆஃப் ஜூன் ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, நம்ம மந்த்லி ஒன்று வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 30th ஜூன் எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு 7,000 நெகட்டிவ்ல இருக்குது. அதில் 7,000 வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை தான் ரேஷோவில் புட் லேடராக வச்சுருந்தேன். இப்படி இருக்கும் புட் லேடர். சரி, அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அது மேபி நம்ம நேற்று வந்து 15 ரூபா இருந்துச்சு, அதில் ஒரு 8,000 கம்மியாயிருக்கு. ஆனால் பே ஆஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ அதனால் நல்லா உள்ளே வந்தோடனே கூட என்ன 24,500 தான் போய் மார்க்கெட் 24 தான் இருக்குது. சரி, அதனால் நல்லா அது உள்ளே வந்துட்டு உள்ளே வரும்போது நம்ம பொறுமையாக நோக்கிக்கலாம் அப்படின்ற ஐடியா. பட் ஆனால் அதுக்கு பே ஆஃப் பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இதில் பே ஆஃப் ஆயிருக்கா அப்படி தெரியும். எங்கே பார்க்கலாம், ஒரு நிமிஷம். அது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஜூன் பி லேடர் வந்து ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதான் சொன்னேன், நல்லா அது உள்ளே போனதுக்கப்புறம் கூட நல்லா இந்த இடத்துல வரும்போது கூட நம்ம அதை மாற்றுறதுனா மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ மாற்றணும்னா இப்படி செல் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அதுதான் இப்போ இந்த 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 பிபி இந்த பக்கம் குறையும். பட் ஆனால் இதே மாதிரி இந்த ப்ராஃபிட் கொஞ்சம் குறையும். ஆனால் இது வந்து கொஞ்சம் வைடாகும். அதுதான் அது பொறுமையாக பண்ணிக்கலாம். அந்த 24,200 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெஸ்டன்ஸு சேனல் ரெஸ்டன்ஸு அங்கே வரும்போது கூட இதை பண்ணிக்கலாம். இது மேலே எவ்வளோ போனாலும் ஃபிக்ஸ்டு ரிஸ்க்காக தான் அப்சைடில் வரும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரே ட்ரேட் மட்டும் அதான் இப்போ என்ன 26 புக் பண்ணுறோம்ல காலையில், அதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் இனிஷியேட் பண்ணணும்ல. ஏன்னா இப்போ 26 பொசிஷன் வச்சிருந்தா கண்டிப்பாக அது 100 பாயிண்ட் ஏறி இருந்துச்சு. கரெக்டாக நம்ம பார்த்தோம்ல. இப்போ நம்மளோட பே ஆஃப் வந்து இது பார்த்தோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 24க்கு மேலே வந்து நம்ம பொசிஷன் வச்சிருந்தோம்னா ஒருவேளை கட் பண்ணாமல் வச்சிருந்தோம்னா என்ன இருக்கும், கண்டிப்பாக எம்டிஎம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். 26 மேலே 26 மேலே இதை புக் பண்ணோம்ல. இது வந்து இது எங்கள் 155 270 புக் பண்ணோம். செல் வச்சிருந்தோம். ஒரு வேளை வைக்காம இருந்திருந்தா இது ஒரு 80 பாயிண்ட் இங்கேயும் இங்கே வந்து 100 பாயிண்ட்டாக ஏறி இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு லாட்டு, இது 2 இது சாரி இது ஒரு லாட்டு, இது 2 லாட்னு வச்சுருந்தோம். ஸோ 2 லாட்னா கிட்டத்தட்ட இது ஒரு 80 8 2 ஆமாம் 8 இன்ட்டு ஆமாம் 8 2 130 ரூபானா இது ஒரு 8,000 வந்திருக்கும். அதேமாதிரி இந்த ஒரு லாட்டு 100னா அது ஒரு 6,000 14,000 நெகட்டிவ் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். ஓகே, அதை நான் என்ன பண்ணிட்டேன், நான் குவிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணேன். அது வந்து அந்த இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வைல்டாக அப் சைடு மூவ் வரதுனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன 16th ஜூனில் வந்து ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணேன். அதான் 950 970 இருக்கும்போது இனிஷியேட் பண்ணேன். அது என்ன பண்ணேன்னா 950 ஸ்டாடில் மட்டும் எடுத்து விட்டேன். சரியா, இப்போ அந்த ஸ்டாடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கான்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல வந்து மார்க்கெட் நீல ஏறினதுனால இது எம்டிஎம்ல சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். பட் என்ன தான் இருந்தாலும் இது ஃப்ளாட்டாக இருந்தாலும் சூப்பர் தான். ஆனால் இது 7,000 ப்ராஃபிட் தான் இருக்குது. அந்த பொசிஷன் வச்சுருந்தா என்ன இருக்கும், அது ஒரு 16,000 சேர்த்து நெகட்டிவ்ல போயிருக்கும். அது அதையும் காப்பாற்றி அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃப்ரெஷ் பொசிஷன் வந்து ஒரு 7,000 ப்ராஃபிட்டுமே இருக்குது. இது வந்து ஸ்டாடில் தான் நம்ம ரெகுலராக வந்து பீப்புளுக்கு டீச் பண்ணுறது தான். அது ரூல் பேஸ்டு ஸ்டாடு. ஸோ இப்போ அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். மிச்சப்படி நான் 2 பொசிஷனும் ஐடியா இல்லை இப்போதைக்கு. எனக்கு ஏன் இது 16ல எடுத்தேன், ஏன்னா அது வந்து 2nd ஜூன் வரணும், இல்லை 9th ஜூன் வரணும். இது ஏன் 16th எடுத்தேன் அப்படின்னா மேஜர் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல கன்சாலேட் ஆச்சுன்னா கரெக்டாக கன்சாலேட் ஆச்சா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 800க்கு மேலே வந்து பிரேக் அவுட் ஆச்சா. இப்போ இந்த 800க்கு மேலேனா இப்போ 24,200 தான் இருக்குது. நல்ல பெரிய பிரேக் அவுட். சரியா, அதனால குஷனாக எப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்கு ஷார்ட் ஆஃப் டைமில் பெரிய மூவ் வந்துருக்கு க்ளோசர் எக்ஸ்பைரியில். அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 16th எடுத்துட்டு கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணலாம். இப்போ 16th எடுத்து இதுக்கப்புறம் வந்து இந்த ரேஞ்ச் அட்டாக் ஆகாமல் இருந்தால் போதும். இது வந்து பொறுமையாக ப்ராஃபிட் வரும். எனக்கு 29 ரூபா நெகட்டிவ் போனது பிரச்சனையும் இல்லை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆன் ஆகிட்டா கூட நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கோல். அப்போ தான் நாளைக்கு மூவ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து குளோபலில் வந்து எதுவும் நியூஸ் ஃப்ளோ இருக்காதுன்னு நம்புறேன், மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதுனால. பட் சொல்ல முடியாது, ட்ரம்ப்போ ஈரானோ ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் ஆகும். ஸோ நான் ஜென்ரலாக க்ரூ தான் ட்ராக் பண்ணுறேன். க்ரூடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% டவுன் ஆச்சு. அந்த கூலாக தான் நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து நல்லாவே போச்சுன்னு எடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டாக பார்க்கும்போது இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்னது தான். ஸோ ஒன்று அது நல்லா பிரேக் அவுட் ஆகி அந்த ஒன்று இந்த சேனலில் பொறுமையாக ஸ்டாப் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் தான் ஃபஸ்ட் டார்கெட்டு. ஓகேவா, எனக்கு ட்ரெண்ட் மாறிச்சு. 15 மினிட்ஸ்லேயே வந்து ரிவர்சல் மாறிச்சு. ஸோ அது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த டார்கெட்டெல்லாம் அகாமடேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து 16th ஜூனில் வந்து பொசிஷன் எடுத்துக்கிறேன். வேறு எதுவும் க்ளோசர் எக்ஸ்பைரிஸ்லையோ இல்லை அக்ரெசிவ் பொசிஷன்ஸோ எதுவும் வச்சல. இப்போ நான் சொன்ன மாதிரி யூஎஸ் ஆயில் வந்து நான் வந்து நாளைக்கு யூஎஸ் ஆயில் தான் ட்ராக் பண்ணுவேன். நீ நைட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா டோ மார்க்கெட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால் நான் எப்பவுமே யூஎஸ் ஆயில் தான் ட்ராக் பண்ணுவேன். இது இன்னும் ஃபர்தராக கூலாக போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த சொன்ன டார்கெட் வரும். இல்லை கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆகுது, இல்லை லைட்டாக ஏறுதுன்னா இது கன்சல்டேஷன். ஓகேவா, கீழே வருமா தெரியல, இந்த ஸ்விங் உடஞ்சா ஓகேவா திரும்பி வந்து ரிவர்சல் ஆகும். பட் ஆனால் அது ஒருவேளை இப்படி தான் இருக்கும். ஒருவேளை இந்த க்ரூடு யூஎஸ் ஆயில் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலன்னா மார்க்கெட் லைட்டாக டிப் அடிக்கும். பட் ஆனால் அதுக்கு நம்ம முன்னாடி சொன்னேன், அது எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து இந்த புல் பேக்கில் தான் லாங் எடுக்கணும்ட்டு. ஒருவேளை அது டார்கெட்டை ஹிட் ஆக போகுதுன்னா இந்த ஜோனு ஃபர்தராக போனீங்கன்னா அப்புறம் இங்கே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பு இது ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி போட்டுச்சிருந்தோம். நம்ம இந்த இடத்துல வந்து வாங்கும்போது நம்ம போட்டுச்சிருந்தோம் இதான் டார்கெட். ஸோ அது ஃபைனல் டார்கெட்டாக வரும்ன்றதுனால அது மூவ் எப்படி ஃபாஸ்ட்டாக வருமா ஸ்லோவாக வருமா தெரியல. ரொம்ப நாளாக இந்த கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் இந்த ஹைட்டுக்கு வந்து மூவ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு 400 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் எதுவும் அக்ரெசிவ் பொசிஷன் இல்லாமல் ஸ்லோவாக பண்ணிக்கலாம் அப்படின்றது. இன்னும் இல்லாமல் இந்த வீக்கெண்ட் வர லீவ்னு சொன்னேன்னா அதுதான் மேஜர் ரீசன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இப்போ மேலே போனாலும் கீழே போனாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்கீங்களா, ட்ரெண்ட் கூட இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் பாருங்கள். இன்கேஸ்
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது பெருசாக போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதில் வந்து வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டீட்டெயில் மெசேஜாவோ போடுங்க. உங்கள் டவுட்டுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்ன ஆகுதுன்றது நாளைக்கு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.